Hello students, இன்னைக்கு chapter 4 differential equationsல exercise 4.4ல example 4.23 and example 4.24 பார்க்கலாமா. இது ரொம்ப important exercise ராமா. எல்லா சமமே முக்கியம்தான், ரொம்ப ஈஸி தான். example 4.23 பாருங்க. solve dy by dx minus 3y cot x is equal to sin 2x given that y equal to 2 when x is equal to pi by 2. So dy by dx minus 3y cot x is equal to sin 2x. The given equation is of the form dy by dx plus py equal to q. dy by dx plus py equal to q என்ற வடிவில் உள்ளது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 cot x இருக்குது. க்யூங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 2x இருக்குது. ஸோ பிங்கிறது -3 cot x, க்யூங்கிறது sin 2xஆ. ஸோ இன்டெக்ரல் pdx ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ -3 இன்ட்டு இன்டெக்ரல் cot x dx -3 போட்டாச்சு. cot xோட இன்டெக்ரேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log of mod sin x. ஸோ log of mod sin x, இந்த -3 வந்து சேஞ்ச் அண்ட் பேஸ் ரூல், அடிமான மாற்று விதிப்படி மேலே போயிடுது. சரியா? ஸோ log of sin x ஹோல் பவர் -3 அப்படின்னு போட்டாச்சு. அந்த -3 வந்து அங்கே போயிடுது இல்லையா பவரில். ஸோ மாடுலஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த -3 வந்து இப்போ 1/aனா a பவர் -1 எழுதலாம். அதனால் log of 1/sin cube xன்னு போட்டாச்சு. சரியா? e பவர் இன்டெக்ரல் pdx is equal to e பவர் log of 1/sin cube x. ஈயும் லாகும் கட் ஆகிடுதுன்னா 1/sin cube x. ஸோ இதோட ஜென்ரல் சொல்யூஷன், பொது தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா y into e power integral pdx is equal to integral q into e power integral pdx into dx plus c. ஸோ ஒய்யை போட்டுருங்க. e power integral pdx வந்து 1/sin cube அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூங்கிறது sin 2x இன்ட்டு e power integral pdxங்கிறது 1/sin cube x இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஸோ ஒய் இன்ட்டு அப்படின்றதுனால y/sin cube xன்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு இந்த sin 2xோட ஃபார்முலா 2 sin x இன்ட்டு cos x. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். இன்ட்டு 1/sin cube x இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஒரு சைனு வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ டினாமினேட்டரில் sin squared xன்னு இருக்குது. அந்த sin squared x sin x இன்ட்டு sin x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ y/sin cube x is equal to 2 வந்து வெளியில் எடுத்துடலாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறனால. ஸோ ஒரு cos xக்கு கீழே ஒரு sin x வச்சுக்கலாம். சரியா? sin squared இருக்குல்ல, அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், sin இன்ட்டு sin. ஒரு cos xக்கு கீழே ஒரு sin xம் 1/sin xன்னு ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இன்ட்டு dx ப்ளஸ் c போட்டாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு 2 இன்ட்டு இந்த cos/sinனா cot x, 1/sinனா cosecant x. ஸோ இன்டெக்ரல் cosecant x cot x dx அப்படின்னா மைனஸ் cosecant x ராமா. இன்டெக்ரல் cosecant x cot x, அதோட ஃபார்முலா வந்து மைனஸ் cosecant x. சரியா? 2 இருக்கனால அந்த 2 போட்டாச்சு, மைனஸ் cosecant x போட்டாச்சு, ப்ளஸ் c போட்டாச்சு. சரியா? therefore y/sin cube x is equal to -2 cosecant x plus c. ஸோ கிவனில் என்ன கொடுத்துருந்தா நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 2வும் எக்ஸோட வேல்யூ π/2 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ அது ஈக்குவேஷன் 1ல் போய் போடலாமா. ஸோ 2/sin cube π/2 2/sin cube π/2 ஆர் sin π/2 the whole cube அப்படின்னு போடலாம். sin cube π/2 ஆர் sin π/2 the whole cube அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ -2 இன்ட்டு cosecant π/2 ப்ளஸ் சி. sin 90 1, அது மாதிரி cosecant 90 1 தான், 90 டிகிரி. அதனால் 1 cube அப்படின்னு போட்டாச்சு. 2/1 cube -2 இன்ட்டு அது 1 ப்ளஸ் சி. 2/1 cube 2/1 தான், therefore 1 -2 இன்ட்டு 1 வந்து -2 ப்ளஸ் சி. இந்த 2 இங்கிட்ட வரைச்சா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 + 2 ஈக்குவல் டு சினா சியோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த 4 வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறச்ச y/sin cube x equal to -2 cosecant x plus 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 4.24 பாருங்கள். A firm has found that the
cost C of producing x tons of certain product by the equation x into dc by dx is equal to 3 by x minus c and c is equal to 2 when x is equal to 1. Find the relationship between c and x. ஒரு நிறுவனம் ஒன்றில் குறிப்பிட்ட எக்ஸ்டன்கள் பொருளை தயாரிப்பதற்கு ஆகும் செலவு சிஐ எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் மைனஸ் சி எனும் சமன்பாட்டினால் குறித்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு 2 எனில் சி மற்றும் எக்ஸ் ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை காண்க. ஸோ அந்த சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காலோ அதை காப்பி பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் மைனஸ் சி. ஸோ இந்த டிசி பை டிஎக்ஸுக்கு எந்த கெழுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்ன்னு இருக்கனால த்ரோ அவுட் எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிசி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பை எக்ஸு இன்ட்டு எக்ஸ் வரும். தேர்ஃபோர் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி பை எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ டிசி பை டிஎக்ஸ் அந்த மைனஸ் சி பை எக்ஸுங்கிட்ட வரைச்சா ப்ளஸ்ஸு சி பை எக்ஸ்ன்னு எடுத்து ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிசி பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு க்யூ ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு க்யூ என்ற வடிவில் உள்ளது. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிசி பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு க்யூ. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டிசி பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு க்யூ என்ற வடிவில் உள்ளது. ஸோ பியை கம்பேர் பண்ணும்பொழுது 1 பை எக்ஸு, க்யூவை கம்பேர் பண்ணும்பொழுது 3 பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டெக்ரல் பிடிஎக்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெக்ரல் 1 பை எக்ஸ்னால் லாக் மாட் எக்ஸ். ஓகேவா? ஸோ மாடை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா லாக் எக்ஸு. இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் எக்ஸு. ஈயும் லாகும் கட் ஆகிடுதுன்னா நமக்கு எக்ஸு. ஓகேவா? ஸோ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கிடச்சிச்சு. க்யூ வந்து 3 பை எக்ஸ் ஸ்கொயர்டா. தேர்ஃபோர் இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஒய்க்கு பதில் இங்கே சின்னு இருக்குது. சரியா? இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸு அதாவது ஜென்ரல் ஃபார்மில் எழுதிடுறேன் பாருங்கள். ஒய் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு சி. இப்போது சி இன்ட்டு ஒய்க்கு பதில் சி போட்டாச்சு. இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் விடாமா ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு போட வேணாம், கேன்னு போட்டலாம். ஏன்னா நம்ம வந்து சீன் இருக்கு இல்லையா கொஷினில் ஃபங்க்ஷனு, அதனால் இது ஃபார்முலாவில் சீன் இருக்கட்டும், இதில் மட்டும் சிக்கு பதில் கேன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலாவில் சி இருக்கட்டும், ஒரிஜினலில் நம்ம இந்த கொஷினுக்கு ஏற்ற ஃபார்முலாவில் மட்டும் கே போட்டுருவோம். ஏன்னா ஃபங்க்ஷன் சின்னு இருக்கனால. ஸோ சியை அப்படியே போட்டாச்சு. இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸுங்கிறது எக்ஸு ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூங்கிறது 3 பை எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு கே. சரியா? சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு எக்ஸு கட் ஆகிடுது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இன்டெக்ரல் 3 பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு கே. 1 பை எக்ஸ்னால் லாக் எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அப்போ 3 பை எக்ஸ்னால் 3 லாக் மோட் எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா? 3 லாக் மோட் எக்ஸ் ப்ளஸ் கே. ஸோ மாடலஸ் அடுத்த ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 லாக் எக்ஸ் ப்ளஸ் கே. இது ஈக்குவேஷன் 1 நோட் பண்ணிக்கிங்க. நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சியோட வேல்யூ 2னும் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருந்தா இது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நம்ம போடுறச்ச 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு லாக் 1 ப்ளஸ் கே. லாக் 1ன்னா அதோட வேல்யூ வந்து 0. ஸோ 2 1s are 2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 ப்ளஸ் கே. ஸோ கேயோட வேல்யூ நம்ம 3 இன்ட்டு 0 0 தானே. அப்போ கேயோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிடுது. அது ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுறச்ச நமக்கு சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 லாக் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.